Very good morning, students. Today in our class we are going to revision quarterly portion all poems 2 mark question answers. அதாவது பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி போர்ஷனில் இருக்கக்கூடிய அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம்னுடைய 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் ஸ்பெஷல் ஹீரோ, யூனிட் 1 poem special hero. That first question of the poem, who is the speaker? Who is the speaker அப்படின்னா அந்த போயத்தினுடைய ஸ்பீக்கர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் poetess is the speaker. அதனுடைய எழுத்தாளர், அந்த போயம்னுடைய எழுத்தாளர் பெண் கவிஞர் தான் வந்து அதில் ஸ்பீக்கர்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின், who is the special hero mentioned in the poem? இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து ஸ்பெஷல் ஹீரோவை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆஃப் த கொஸ்டின், ஹர் ஃபாதர் இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் த போயம். அவங்க அந்த பெண் எழுத்தாளர்னுடைய அப்பாவை தான் இதில் ஸ்பெஷல் ஹீரோவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. See that the third one, how did the child feel when it was held by its dad? அதாவது அப்பானுடைய கைகள் இருக்கும்போது குழந்தை எவ்வாறு ஃபீல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. Answer for that question, the child felt love and tenderness when its father held the child in his arms, since it was sent to me from some place up above. இதில் வந்து பார்த்தீங்கன்னா the child வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய தோள் மேலே இருக்கும் பொழுது அது ரொம்ப அன்பு மிகுந்த ஒரு பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. உலகத்தில் வேறு எதுவும் பாதுகாப்பு இல்லை, அப்பானுடைய தோல் தான் மிகவும் பாதுகாப்பான பிளேஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சீன்ஸ் இட் வாஸ் சென்ட் டு மீ ஃப்ரம் சம் பிளேஸ் ஆஃப் எபோவ். அதாவது பார்த்தீங்கன்னா சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு அன்பின் உருவம் தான் அப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. See that the next one, fourth question, what do the above lines means? அதாவது சீன்ஸ் இட் வாஸ் சென்ட் அப்படிங்கிற லைனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. These lines means that the love of a father is heaven sent. அதாவது பார்த்தீங்கன்னா அப்பா சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு அன்பின் உன்னத உருவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். See that the last question, fifth question, what did the child want to tell its dad? அதாவது ஒரு குழந்தை அப்பா கிட்ட என்ன சொல்ல நினைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Answer for that question, the child wants to tell its dad that its father is the special hero of the child. ஒரு குழந்தை வந்து அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த குழந்தையினுடைய ஸ்பெஷல் ஹீரோன்னு சொல்லி சொல்ல நினைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட வந்து ஃபஸ்ட் யூனிட் ஓவர். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் ஓவர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் யூனிட் போயம் பார்த்தாச்சு. அடுத்து செகண்ட் யூனிட் போயமுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ். யூனிட் 2 மை ஹாபி போயம், மை ஹாபி ரீடிங். மை ஹாபி ரீடிங்கினுடைய 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ். வாட் இஸ் த ஹாபி ஆஃப் த போயட்? அதாவது போயட்னுடைய ஹாபி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின், த போயட்ஸ் ஹாபி இஸ் ரீடிங். அது போயட்னுடைய ஹாபி வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரீட் பண்ணுறது, ரீடிங் தான் வந்து அவருடைய ஹாபின்னு சொல்லி சொல்லலாம். செகண்ட் ஒன், வாட் டஸ் அஜார் மீன்? வாட் டஸ் அஜார் மீன்? அதுதான் கொஸ்டின். அஜார்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனுடைய கொஸ்டின் ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின், த வேர்ட் அஜார் மீன்ஸ் ஓப்பனிங் த டோர் ஸ்லைட்லி. அதாவது கதவு மெதுவாக திறத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுதான் அஜார்னுடைய மீனிங். See that the next one, third question, can the poet fly without wings? ஒரு போயட்னால விங் இல்லாமல் அதாவது சிறகுகள் இல்லாமல் பறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின், ஆஸ் த போயட் ரீட்ஸ் த புக்ஸ் இட் லெட்ஸ் ஹிம் ஃப்ளை வித்தவுட் விங்ஸ். அவர் அந்த போயட் வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸை ரீட் பண்ணுறது மூலிமா விங்ஸ் இல்லாமல் சிறகுகள் இல்லாமல் அவர்னால் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. See that the next one, fourth question, what can the children do the society if they read? அதாவது குழந்தைகள் புக்ஸ் படிக்கிறது மூலிமா சொசைட்டிக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஃபார் தட் கொஸ்டின், இஃப் ஆல் த சில்ட்ரன் ரீட் த புக்ஸ் இட் கேன் கன்ஸ்ட்ரக்ட் எ பவர்ஃபுல் சொசைட்டி.
எல்லா குழந்தைகளும் புக்ஸு படிக்கிறது மூலிமா ஒரு பவர்ஃபுல் சொசைட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த லாஸ்ட் ஒன், 5th கொஸ்டின், வாட் இஸ் த தீம் ஆஃப் த போயம்? இந்த போயத்தினுடைய தீம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதை கரு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, த தீம் ஆஃப் த போயம் இஸ் ஏ கிரியேட்டிங் எ பவர்ஃபுல் சொசைட்டி த்ரூ ரீடிங். இதனுடைய கருத்தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பதன் மூலமாக ஒரு பவர்ஃபுல்லான சொசைட்டியை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த போயம்னுடைய தீம்னு சொல்லலாம். இதோட செகண்ட் யூனிட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் யூனிட், யூனிட் 3, போயம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். போயம் மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல், அதனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். See that the first one, what should we learn from every soul? நம்ம ஆன்மாவின் மூலியமாக எதை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எதை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. The answer for that question, from every soul we should learn something good. நம்ம ஆன்மாவின் மூலியமாக அனைத்து நன்மைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, see that the next one, second question, what qualities will help us to brave the thickening ills of life? அதாவது வந்து எந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வினுடைய தீமைகளை எதிர்கொள்ள போதுமானதாக இருக்கும், அதை எதிர்கொள்வதற்கு தேவையான குவாலிட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. We must pass on good thoughts, kindness, aspiration, courage and faith to brave the thickening ills of life. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு கருணை, அன்பான எண்ணம், இன்னும் உணரப்படாத ஒரு ஓசை, சிறிதளவு துணிவு இருந்தால் போதும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், வாழ்வில் அடர்ந்து வரக்கூடிய தீமைகளை துணிவாய் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகளை விரட்டி அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். See that the next one, third question, why should we make this life worthwhile? நாம் ஏன் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒர்த் வைலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, த பீப்புள் who love a purposeful life in this world will inherit heaven after their death. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்வியை வந்து உன்னதமாக ஆன்மாவை பின்பற்றி உன்னதமாக மாற்றும் பொழுது, அதாவது பார்த்திங்கன்னா வாழ்வை வந்து நம்ம மதிப்பு மிக்கதாக மாற்றும் பொழுது அவங்களுக்கு சொர்க்கத்தில், அவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் சொர்க்கத்தில் ஒரு இடத்த பிடிக்கக்கூடிய அளவில் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. See that the fourth one, what does the poet assure if we make our life worthwhile? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மாவை பின்பற்றி மதிப்பு மிக்கதாக மாற்றும் பொழுது அவர் என்ன சூரட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the poet assured that the inheritance of heaven for the people who love a purposeful life in this world. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அதாவது மதிப்பு மிக்கதாக மாற்றும் பொழுது, ஆன்மாவை நம்பி இருக்கும் பொழுது, ஆன்மாவை முழுமையாக நம்பி சுத்தமாக அதை பின்பற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த உலகத்தில் கண்டிப்பாக சொர்க்கத்தில் இடம் கொடுக்கறதுக்கு அவர் ஷூரிட்டி கிடைக்கிறார். அதாவது நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கிறதுக்கு அவர் ஷூரிட்டி கொடுக்குறாரு. See that the last one, pick out any 2 lines of repetition from the poem. அதாவது அந்த போயமில் எந்த லைன்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு, 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. One aspiration yet unfelt, one bit of courage. இந்த லைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா these are the lines of repetition from the poem. இந்த 2 லைனும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2 டைம் எழுதியிருக்காங்க அல்லது 2 டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோட்டாலி போர்ஷனுக்கு உண்டான யூனிட் 1, 2, 3 அதில் இருந்த போயம்னுடைய 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ரிவைஷன் பண்ணியிருக்கோம். அதை ஒன்ஸ் கோத்ரோ போய் நல்லா படித்து பாருங்கள், எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க, டவுட்ஸை நாம் கிளியர் பண்ணிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.